ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காயை வச்சு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதத்துக்குன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு டைம் செய்து பாருங்கள், நீங்கள் அப்புறம் அடிக்கடிக்கு செய்யுங்க. வாங்க அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்தா கிளிமுக்கு மாங்காய் சொல்லுவாங்கள்ல, அந்த மாங்காய். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா பாதி மாங்காய் தான் எடுக்கிறேன். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப காய் இல்லை, கொஞ்சம் லைட்டாக சிவந்த பழம் தான். இந்த மாதிரி செய்ய சொல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு. செஞ்சு பாருங்கள், அதை விட சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி சேர்த்து நல்லெண்ணெய் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு 2 போல் வரமிளகாய், ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு 5 போல் பூண்டு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கருகக்கூடாது. நல்லா அதே சமயத்தில் நல்லா பொரிஞ்சு வரணும். அடுப்பை வந்து மீடியமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் கடலைப்பருப்புலாம் லைட்டாக செவந்த பிறகு இது கூட ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சுட சுட சாதத்தோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாங்காய் பச்சடியை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.